நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருந்தோம் நேர்சங்கிலி ஹைட்ரோ கார்பன்கள் அதோட அட்கீன்கள் வந்தால் எப்படி பெயரிடுறது அப்படின்னு. இதில் பார்க்க போகிறோம் கிளைகள் வந்தால் எப்படி பெயரிடுறது அப்படின்னு. இந்த சேர்வை பாருங்கள், இது எப்படி ஒரு கிளையாக தான் இருக்குது, நேராக இல்லையே. ஸோ இது எப்படி பெயரிடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல 1 2 3 4 5 6 அப்படி பெயரிடலாம். இல்லாட்டி 1 2 3 4 5 6ன்னு பெயரிடலாம். நான் சொன்னேன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கோ ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலுமே அந்த கார்பனுக்கு சின்ன நம்பர் வேணும்னு. அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இந்த முறை தான் சரி, இது பிழை. சரியா? இப்போ நம்ம இதுக்கு பெயரிடுவோம். இப்போ நல்லா குறித்து வச்சுக்கோங்க, கிளையில் எத்தனை இந்த கூட்டம் இருக்குது அப்படின்ற CH3 கூட்டம் எத்தனை இருக்குது அப்படின்னு. நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பார்ட் 1ல் சொல்லியிருந்தேன். ஒரு கார்பன் இருந்தால் பேர் என்ன சொல்லுவோம்? மெத்தேன்னு சொல்லுவோம். 2 கார்பன் இருந்தால் என்னென்னு சொல்லுவோம்? 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கிறது ஒரு கார்பன், ஸோ ப்ரோபேன்னு தான் வரப்போகுது. அதோடு பாருங்கள், இந்த முறை தானே சரின்னு சொல்லிட்டேன். இதில் 3வது கார்பனில் தான் இந்த ப்ரோபேன் இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே 5வது கார்பனில் இந்த ப்ரோபேன் இணைஞ்சிருக்கு. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிங்க. இதில் எத்தனை கார்பன் முதல் இருக்குது? 6 கார்பன் இருக்குது. ஸோ நம்ம அதை போட்டுக்குவோம். ஹெக்சேன் எப்படியுமே டபுள் பாண்ட் தானே, எக்ஸேன். அதுவும் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது? 2வதுல தான் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்குவோம்? ஹெக்ஸ் 2 ஏன்னு வராது, மன்னிக்கவும், ஈன்னு தான் வரும். ஏன் டபுள் பாண்டே, ஸோ ஈன்னு வரப்போகுது. 2 ஈன். சரியா? ஹெக்ஸ் 2 ஈன். இங்கே இப்போ நமக்கு தேவையானதுகள் எழுதிக்கோங்க. அதாவது 3வது கார்பனில் இருக்குது, கமா போட்டு எழுதலாம். 3வதுலேயும் 5வதுலேயும் என்ன இருக்குது? கூட்டம் மெத்தாயில் கூட்டம் இருக்குது. மெத்தாயில் கூட்டம் இருக்குது. இதை எப்படி நம்ம பேர் எழுத போகிறோம்னு பார்ப்போம். இப்போ அதாவது இதை நம்ம 2யுமே சேர்த்து எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, 2 மெத்தைல் இருக்குது தானே, ஸோ டை. அதாவது 2 இருந்துச்சுன்னா நம்ம டைன்னு சொல்லுவோம், 3 இருந்துச்சுன்னா ட்ரைன்னு சொல்லுவோம். இப்போ 3 கூட்டம் மெத்தைல் வந்துருச்சுன்னா ட்ரை மெத்தைல்னு சொல்லுவோம். இங்கே 2 கூட்டம் மெத்தைல் தானே இருக்குது, ஸோ டை மெத்தாய். அப்போ பாருங்கள் எப்படி பேரிடு வரப்போகுது. 3, 5 இங்கே ஒரு சின்ன கோடு, டை மெத்தாயில். அடுத்து இது எழுதுங்க, ஹெக்ஸ் 2 ஈன். இடைவெளி வரக்கூடாது, அடுத்தடுத்த எழுதிட்டு போகணும். இதுதான் இது விட்டு IUPAC பெயர். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், ஆல்ஃபபெட் ஆர்டர்லேயும் எழுத தெரிஞ்சுக்கணும். போக போக அதை நான் சொல்லி தருவேன். சரியா?